ஒரு கோவிலுக்கு போகணும், சுவாமி தரிசனம் பண்றோம் அப்படின்னா முறையான தரிசனம் பண்ணாலே நமக்கு குறையே இல்லாம வாழலாம். முறையான தரிசனம்ங்கிறது எப்படி நமக்கு யாரு சொல்லி கொடுப்பா? யாராவது சொல்ல தெரிஞ்சவா முறையா சொன்னா அதை கிரகிச்சு அதுபடியா செய்யணும். முதல்ல ஒரு கோவிலுக்கு போறோம் பாருங்க, இப்ப உள்ள காலகட்டத்தில் யாரோ ஒருத்தர் செஞ்ச பிழையே எல்லாரும் செய்ய ஆரம்பிக்கிறா. என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த படியை போய் இப்படி இப்படி தொட்டு தொட்டு கும்பிடுவா. ஆமா, மகா பாவம் அது. படியை தொடப்படாது. படியில கீழே மூதேவி இருக்கா, மேல லட்சுமி இருக்கா. படியை பார்த்தபடிதான் வாங்கணும். இரவு இல்லாம பகல் இல்ல, அதனால கஷ்டம் இல்லாம சந்தோஷம் இல்ல, ரெண்டும் உண்டு. அதனால அதுக்கு மதிப்பு கொடுக்கணும். அந்த படியை என்ன பண்ணணும், எட்டத்துல நின்று பார்த்தபடி கும்பிடணும். பார்த்த படி கும்பிடணும். படியை வந்து வணங்கணும். பார்த்த படி கும்பிடணும். ஆமா, அந்த படிப்படியா நம்ம மேல போகணும். படியை தாண்டி போகணும். எந்த குளறுபடியும் இல்லாம வாழ்க்கை நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்கு இந்த படியை முதல்ல வணங்கணும். படியை தாண்டி தான் போகணும். படியை தொட்டோம்னா மடி தப்பு. படியை தொட்டாச்சுன்னா மறுபடியும் குளிச்சுட்டு தான் கோவில்ல போகணும். படியை தொட்டா அதுதான் அந்த காலத்துல பஞ்சகச்சம் கட்டுறது, கோபீனம் கட்டிக்கிறது, படியை தாண்டி போறது, படியை மிதிக்க கூடாது, படியில உட்கார கூடாது. ஏன் தெளிவாலாம் சொன்னா அந்த மூதேவி நம்ம வந்து டைரக்டா போய் கட்டி பிடிச்சி அவளோட சரண்டர் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி படிக்கு மதிப்பு கொடுக்கணும். அதே சமயத்துல படியில போய் உறவாடியில அதுலயே போய் தொட்டு இருந்தா உருப்படி ஆகாது. அந்த படிங்கிற ஒரு வார்த்தைக்கு 3 பொருள் உண்டு தமிழ்ல. அளக்கட்டுக்கு ஒரு படி, குழந்தைகளை நன்னா படி, எதுவும் தானியங்கள் அளக்கட்டுக்க படி அப்படின்னு. இப்பெல்லாம் கிலோ கணக்குல வந்துருக்கு, லிட்டர் கணக்குல வந்துருக்கு. அந்த காலத்துல படிங்கிறதுக்கு படின்னு ஒரு சொல்லுக்கு 3 பொருள் வச்சிருந்தா. படிப்படியா உயர்ந்து வரணும். அதுபடி படியை தாண்டின உடனே நமஸ்காரம் பண்றோம். கொடிமரத்தை பார்த்து முதல்ல இந்த நமஸ்காரங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அது என்ன தெரியுமா? நமஸ்காரம்னா என்ன தெரியுமா அப்படின்னு பார்த்தா யாருக்குமே சொல்ல மாட்டேங்கிறா, யாரும் தெரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறா. சாஸ்திரம் என்ன சொல்றது, நமஸ்காரம் விழுந்து கும்பிடுறதுக்கு பேரு நமஸ்காரம் இல்ல. அந்த 2 கையை மேல தூக்கிட்டு அந்த உள்ள இருக்கக்கூடிய சுவாமியை பார்த்தா அதுக்கு பேரு நமஸ்காரம். மன சமஸ்காரம் நமஸ்காரம். மன சமஸ்காரம் நமஸ்காரம். பகவானே, நான் பார்க்க வந்துட்டேன், எனக்கு என்ன தேவையோ அதை நீ கொடுத்த, அது போதும் எனக்கு. நீ கொடுக்கறது எனக்கு போறோம். இல்ல, நான் எனக்கு கேட்கறதெல்லாம் நீ கொடுக்கணும். நமக்கு சாமிகிட்ட போய் ரொம்ப வைக்க முடியாது. அதனால நீ என்ன கொடுக்குறியோ அது எனக்கு போறோம் அப்படின்னு மனசை சமஸ்காரம் பண்ணும். புலவலியை மறக்கணும், வீட்டு ஞாபகம் வரக்கூடாது, பக்கத்துல குழந்தை அழுத சத்தம் கேட்கணும் அதெல்லாம் கேட்க கூடாது. இதெல்லாம் கேட்கக்கூடிய மனசை சமஸ்காரம் பண்ற உள்ள இருக்கக்கூடிய சாமி மூலஸ்தானத்துல அம்பாலோ பிள்ளையாரோ அனுமாரோ வீரனோ சூரனோ ஏதோ ஒரு சாமியை நீ பார்க்கும் போது அந்த பார்வையோடு உன் மனசு உள்ள போயிடணும். உன் மனசு உள்ள போய் அங்க கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே அந்த விக்கிரகம் இருக்கு பாருங்க. இப்ப இத்தனை விக்கிரகங்கள்ல ஏதோ ஒண்ணு அங்க இருக்குன்னா அதை போய் மனசு இப்படி சஞ்சரிக்கணும். அது பேர் பிரதட்சணம். பிரதட்சணம்னா என்ன? பிரார்த்தனை பிளஸ் தர்சனம் பிரதட்சணம். கோவில சுத்தி சுத்தி வந்தா வந்து பிரதட்சணம் கிடையாது. உன் மனசு அங்க போய் சுத்தணும் உள்ள. நீங்க நேரடியா உள்ள போனா நீங்க போக முடியாது. ஏன்னா பூஜைக்குன்னு ஒருத்தர் நியமிக்கப்பட்டா அவருதான் உள்ள போகலாம். ஆனா உங்க மனசு போனா யாராவது தடுக்க முடியாது. அதை புரிஞ்சுட்டு செய்யறதுக்கு பேர் தான் நமஸ்காரம், மன நமஸ்காரம். வந்து நம்ம இதுதான் முறையான பக்தி. முறை இல்லாம பத்தி மாடை விட்டுட்டு காம்புல கறக்கிற பாலை விட்டுட்டு கும்புல கறக்கிற மாரி இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கா. அருமையான உதாரணம். மாடு தீனி போட்டு நல்ல புஷியான மாடு பாலை எங்க கறந்தா கிடக்கும், காம்புல இருந்து கறக்கணும். மாடு கண்ண தண்ணி பார்த்துட்டு கண்ணு இல்லாதவனோ அல்லது மேலே விட்டு கொம்ப தூரிட்டு இருந்தான்னா பால் வருமா? வராது. அது மாதிரி பக்தியினுடைய தாற்பயம் இன்றைய நிலையில எப்படி இருக்குன்னு கேட்டா, இவ்வளவு சாமி கும்பிடுறோமே நம்ம எங்கேயாவது சந்துஷ்டியா இருக்குமா? இல்ல. காரணம் முறையான கும்பிடு இல்ல. ஒரு குழந்தை பள்ளிக்கூடம் போகணும், நல்லா படிக்கணும், அடக்க ஒடுக்கமா இருக்கணும், வாத்தியார மதிக்கணும். அப்படின்னா அவன் பாஸ் ஆகுவான், படிப்பான், பிற்காலத்தில் நுழைந்திருப்பான். அந்த படிக்கிற குழந்தைக்கு வச்சிருவோம். பக்தியிலிருந்து குழந்தைக்கு ஒன்று இருக்கும். அப்போ அந்த குழந்தை என்ன இப்ப வந்து 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் போகணும்னா என்ன வாங்கணும்? மார்க் வாங்கணும். நம்ம வாழ்க்கையில கடத்தணும்னா நம்ம என்ன வாங்கணும்? நம்ம கடவுள் அருள் வாங்கணும். கடவுள் அருள் எல்லாருக்கும் இருக்கு. நீங்க தான் முன்னாடி சொல்லிட்ட கடவுள் நமக்குள்ளே இருக்காங்க. கடவுள் நீங்க என்ன வாங்கணும்? குழந்தை வாங்கினா மார்க், நீங்க வாங்கினா நீங்களே சொல்லுங்க. கர்மா பிளஸ் மார்க். மார்க்னு இந்த பக்கம் எழுதுங்க, இந்த பக்கம் படிங்க.
கர்மா கர்மா. நீங்க உங்க கர்மா ஒழுங்கா செஞ்சா கவலை இல்லாம இருக்கலாம் ஐயா. சூப்பர். உங்க கர்மாவை நீங்க குழி கொண்டு போச்சு விட்டு நீங்க சந்தோஷமா உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க ஒரு பெரிய அதிகாரி. உங்களுக்கு என்ன கடமையோ உங்களுக்கு என்ன நேர்மையோ உங்களுக்கு ஒன்று பண்ணி என்னவோ அதை செஞ்சுட்டு அது லாபத்துக்காக வேற ஏதோ ஒரு குறுக்கு வழியில போனேன்னா ஆமா அதுக்கான தண்டனை தான். அதுக்கான தண்டனை தான் கிடைக்கும். கர்மாவை நம்ம கடைபிடிச்சோம்னால் நம்ம நிம்மதியா இருக்கோம். கர்மா பிளஸ் மார்க். சூப்பர் சூப்பர். நல்ல அருமையான, ரொம்ப அருமையான உதாரணம் சாமி, ரொம்ப அருமையான உதாரணம். இந்த காலத்துல மார்க் இங்கிலீஷ் தான் கண்டுபிடிச்சு கொடுத்தா காலேஜ் நிறைய மார்க் இருந்தா காலேஜ்ல சேர்த்துப்பான்னு இப்படி ஒரு கணக்கு சின்னம்பா. நம்ம வாழ்க்கையில நம்ம கடத்தேறணுங்கிட்ட முன்னோர்கள் நினைச்சிட்டு இருக்காங்கன்னா கர்மாவை கடைபிடிக்கணும். அப்புறம் கோவிலுக்கு போ, அப்புறம் சாமி கும்பிடு, அப்பா அம்மாவை வணங்கு, முன்னோர்களை வணங்கு, நித்திய கர்மா அனுஷ்டானம். உனக்கு விதிக்கப்பட்ட கர்மா, உனக்கு கர்மான்னா கட்டகாரியம் இல்ல, தொழில்னு கூட எடுத்துக்கலாம். நேர்மை, தூய்மை, வாய்மை, 3 மையம் இருக்கு. இந்த 3 மையம் உங்ககிட்ட இருந்ததுன்னா இந்த உலகமே உங்ககிட்ட மயங்கும். அந்த 3 மையம் என்ன? வாய்மை, கடமை, நேர்மை. இந்த 3 மையம் நம்மகிட்ட இருக்குமானால் இந்த உலகமே உங்ககிட்ட மயங்கும். பகவான கோவிந்த போய் தேடணும் அப்படின்னு சொன்னா ஒரு மனத்தை நிலைப்படுத்த முடியாத ஒரு நிலையில இருக்கிறவன் அங்க போய் கோயில்ல போய் பிரகாரங்கள்ல சுத்தி இதெல்லாம் பண்ணோம். அந்த காலத்துல இருக்குன்னு அந்த மாதிரி எல்லாரும் அந்த மாதிரி பண்ண சொன்னதெல்லாம் எல்லாரும் கடைபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கும்போது அங்க கோயிலுக்கு போறோம். அங்கேயும் போய் இந்த பாவ சமயங்களை போய் செஞ்சுட்டு முறையான ஒரு வழிபாடு இல்லாம குறையோடு வாழ்ந்துருக்கோம். முறையான வழிபாடு செஞ்சால் குறையே இல்லாம வாழலாங்கிறது சத்தியம். சாமி போய் பட்டுப்புட சாப்பிட தேவையில்லை. சுவாமிக்கு போய் நீ ரோஜாக்கு மேல போகணும் தேவையில்லை. சுவாமிக்கு போய் அன்னதானம் பண்றேன்னு ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் கொடுத்து பிரசாதத்தை கொண்டுச்சு அன்னதானம் பண்ணு. நீ ஹோட்டல்லே அன்னதானம் பண்ணா வீட்டுக்கு கொண்டு வரச்சேன். கோவிலுக்குன்னு சுவாமிக்குன்னு கொடுத்தா அந்த நைவேத்தியம் 1 கிலோ கொடுத்துட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அதை வாங்கி ஆளுக்கு 1/2 டீஸ்பூன் நீ கொடுத்தானா அதுவும் அன்னதானம் தான். இதுக்கு பேர் தான் பக்தி. பக்திங்கிற பேர் சன்னதி போப்பா. பக்திங்கிற பேர் போதையில பல காரியம் தப்பா போடுறோம். சுவாமி எங்கேயாவது பணம் கேட்கிறாரா? சுவாமி குருக்கள் வந்தா தட்டுல 100 ரூபா போடுறதுனால சுவாமிக்கு என்ன போடுறது? அந்த 100 ரூபாய்க்கு நீங்க பூ வாங்கிட்டுருவாங்க. 3 பேருக்கு பணம் கிடைக்கிறது இல்ல. இங்க ஒரு சின்ன இன்ட்ரப்ஷன் தப்பா நினைச்சாரு. சுவாமிக்கு பூஜை பண்ற குருக்களுக்கு நம்ம கொடுத்தாதானே அப்படிங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா? சில பேர் பந்தாவுக்கு போடுறவா ஒரு சில பேர் இருந்தாலும் ஐயோ அந்த குருக்கள் ஆத்துல இருக்கிறவா நல்லா இருக்கணும், இந்த குருக்களுக்கு வேற யார் செய்வா அப்படிங்கிற எண்ணத்தோட போடுறவாளும் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி அந்த பகவான் விட்டு ஒண்ணா. ஏன்னா நீங்க பகவானும் பக்தனையும் நான் ஒன்னா மதிக்கிறேன். கோயில் உள்ள சாமி இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்க கூடாது. நான் சாமியை தொட்டு பூஜை பண்றேன் அப்படின்னு நான் நினைச்சுட்டு பெருமை கொள்ள கூடாது. சுவாமியை தேடி வர நீங்க என்னோட உயர்வானவா. எப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சாமிகிட்ட பூஜை பண்றேன், எனக்கு சம்பளம் ஒண்ணு கொடுக்குறேன், நான் கோவில்ல காலத்துல இருப்பேன், காலத்துல பிறப்பேன், திருப்பி பூட்டின்னு போடுவேன், டியூட்டி சொன்ன மாதிரி கர்மா கடமை. ஆனா நீங்க எந்த பிரதிபலனும் இல்லாம நம்மளுடைய கடவுளை நம்மளை காப்பாற்றுவார், சும்மா இருக்கும், பாவத்தை செய்வோம், இந்த நேரத்துல புண்ணியத்தை செய்வோம் அப்படின்னு அந்த சுவாமியை தேடி நீங்க வரையில அப்ப என்னோட நீங்க உயர்வு. அந்த எண்ணத்தோட தான் உள்ள இருக்கணும். சுவாமிக்கு என்ன மதிப்பு கொடுக்குறீங்கன்னா அதே மதிப்போட தான் உங்களையும் வாங்கும் அப்படியும் கூப்பிட்டு உங்களுக்கும் பவியமா அந்த பிரசாதத்தை கொடுத்து அது நீங்களும் நன்னா இருக்கணும். அந்த பகவான்கிட்ட பொதுவா வேண்டிக்கணும். எனக்கு நிறைய வருமானம் வேணும், நான் நன்னா இருக்கணும், சாமிகிட்ட வேணா பலிக்காது. நீங்க நன்னா இருக்கணும் நான் வேண்டும் போது, நீங்க நன்னா இருக்கும் போது என்ன ஒரு படி கண்டிப்பா ஒரு கையால ஒரு விரலாலும் எனக்கு தூக்கி விடுது. அற்புதம் சாமி. அந்த சாமி அந்த அருள் உங்களுக்கு கொடுப்பார். அந்த அருள்ல என்னுடைய இருள் நீங்கும். எவ்வளவு கொடுப்பா, துட்டு கொடுப்பா. நம்ம முன்னாடியே ஆரம்பத்திலே போனா குறுக்கு வழியில பிள்ளைகள் எல்லாம் காப்பி அடிச்சு பாஸ் பண்றது இல்லையோ, அந்த காலத்துல காப்பி அடிக்கிறதுன்னு ஒரு விழா. அந்த மாதிரி எல்லாம் வழியில போகக்கூடாது. உண்மையா படிக்கணும், உண்மையா உழைக்கணும், உண்மையா இருக்கணும் போது அதுதான் பக்தி. நீங்க குறுக்களுக்காக வேண்டி போடுறது போடுங்க. அதுவும் என்ன பண்ணணும், 5 ரூபா போடணும், 10 ரூபா போடணும். அதுக்கு மேல போட்டு நிற்குங்க, அது தப்பு. உங்களுடைய பணம் கொழுப்புன்னு கூட சொல்லலாம். அந்த 50 ரூபாய்க்கு நீங்க பூ வாங்கிட்டீங்கன்னா அந்த பூ அலங்காரமா அவன் சாத்துவான். 3 பேருக்கு புண்ணியம் கிடைக்கிறது.